அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பழவடை எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். இந்த பழவடை எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. நோம்பில் புற 27 இந்த பழவடையை செய்து நாங்கள் சாப்பிடுவோம். பச்சரிசி 1/2 கிலோ, அது கழுவி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு நான் மிக்சியில் அரைச்சி லைட்டாக காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். ஒரு பாத்திரத்தில் 1/4 கிலோ வெல்லம் சேர்த்துக்கிறேன். தண்ணி 1/2 டம்ளர் சேர்த்து கரைச்சிக்கலாம். கொதி வரணும் அவசியம் இல்லை, வெல்லம் கரைஞ்சாலே போதும். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அரை மூடி தேங்காவை கீறி எடுத்துருக்கேன், அதை பருத்து எடுத்துக்கலாம். தேங்காய் கொஞ்சம் நல்லா செவந்து வரணும். உப்பு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெல்லத்தை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துடலாம். வறுத்த பாசிப்பருப்பு, வேர்க்கடலை, வறுத்த தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து கெட்டியாக பசஞ்சிக்கலாம். வறுத்த பாசிப்பருப்பு, கடலை கழுவிட்டு சேர்த்துக்குங்க. இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. உருண்டை பிடிச்சிக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து தண்ணி சூடு வந்தால் தான் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பழவடையை தட்டி வச்சிடலாம். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பழவடை வேகிறதுக்கு டைம் எடுக்கும். ஒரு 1/2 மணி நேரம் இல்லைன்னா ஒரு 3/4 மணி நேரமாவது ஆகும். இடையில ஒரு தடவை திறந்து பார்த்துக்கோங்க. பழவடை வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். ஒரு கத்தியால் நான் குத்தி பார்த்துருக்கேன், நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆற விட்டு எடுத்துக்கலாம். சுட எடுத்தாக்கா ஒட்டிடும். பழவடை ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா சுவையாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.